ஆத்தங்கர பக்கம் பேய் நடமாடுறது உண்மையா? 2014ல் ஒரு ஃபேமிலி குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போயிருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி போயிருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் பின்னாடி நடந்து வராங்க. ஆற்று பக்கம் சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா இவங்களுக்கு ஒரே ஷாக். இவங்க ஃபேமிலி அவங்க நின்ன இடத்துல அப்படியே அதே பொசிஷன்லேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதில் ரெட் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு மட்டும் இவங்களையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சான். பயத்துல இவங்க ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கவங்க சொல்றாங்க, அந்த ஆத்து பக்கம் ஏற்கனவே 7 பேர் இறந்திருக்காங்கன்னு. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சன்செட்டுக்கு அப்புறம் லோ லைட்ல நம்ம பிரெயின் ஃபெமிலியர் ஃபேஸஸை தப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். இதுக்கு மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் பேரு. ஏற்கனவே அங்க 7 பேர் இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மெமரியவே இன்னும் பயங்கரமா மாத்திருக்கலாம். அதனால எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா அது பெயின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. இருந்தாலும் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஓகே தான். பட் என்கிட்ட சொன்ன பையன் எக்ஸாக்டாக சொன்னால் அந்த இடத்துல எங்களை தவிர யாருமே இல்லைன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.